ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை தருவார், நன்மையானதை தருவார் என்று தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார். எதுங்க நன்மை? நிறைய நேரம் நீங்களும் நானும் இந்த பணத்தை, பொருளை, சொத்து சுகத்தை அல்லது வேறு எதையோ நம்ம நன்மை நினச்சிட்டு இருக்கோம். அது நன்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதுவும் ஒரு வகையான நன்மை தான். ஆனால் வேதம் காண்பிக்கிற நன்மை, வேதம் சொல்கிற நன்மை எது, அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, நன்மையான எந்த ஒரு ஈவும் அது பரத்திலிருந்து வரும், பூமியிலேருந்து இல்லை. பூமியிலேருந்து வர்றதெல்லாம் நன்மையான ஈவுன்னு நம்ம முடிவு செஞ்சிட முடியாது. பரத்திலிருந்து வருகிறது தான் நன்மை. அப்போ பரத்திலிருந்து வருகிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 121 ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ என்னுடைய கண்கள் பரத்துக்கு நேராக காத்திருக்கும் போது பரத்திலிருந்து வருகிற நன்மை என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிற பரலோகத்துக்குரிய, வானத்துக்குரிய மகிமையான நன்மைகளை நீங்கள் நாடுங்க. பூமிக்குரிய காரியங்களையெல்லாம் நாடி தேடி சோர்ந்து கவலைப்பட்டு கிடைக்காம வேதனைப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பரம ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தந்தவங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருப்பார். இந்த பூமிக்குரியது தேடாதீங்க. வேதமே ரொம்ப தெளிவாக சொல்லுது, இதை தேடினீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அதை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், நன்மையானதை தருவார் என்பதை. ஆமென். God bless you.